நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இந்த 30ஆம் தேதியிலேருந்து தொடங்கின அந்த கனமழை 30, 31 2 நாள் வந்து நமக்கு ரெட் அலர்ட்டாக இருந்தது. 29, 30 ரெட் அலர்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 2 நாள் ஆரஞ்சு அலர்ட்டாக இருந்தது. இதில் வந்து நம்ம மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு மழைன்னு நம்ம பார்த்தோம்னா வால்பாறை பகுதி, ஆனமலை பகுதி, பொள்ளாச்சி பகுதியில் அதிகமான மழை வந்து பெய்து கொண்டு வருகிறது. நம்ம மாவட்டம் முழுசாக நம்ம பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்ம சம்மர் டைமில் நிறைய டீசில்ட்டிங் பண்ணியிருக்கோம், நிறைய சேனல் தூர்வார் இருக்கும், குளங்கள் தூர்வார் இருக்கும். அதுக்கு பலனாக வர மழைநீர் வந்து எங்கேயும் தேங்காமல், எங்கேயும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காமல் அந்தந்த குட்டைகளுக்கும் சேனல்ஸுக்கும் போயிட்டு எல்லா நீர்நிலைகளும் இன்றைக்கி நிரம்பிய ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி இருக்கின்றன. ஆனாலும் ரொம்ப அதிகமாக மழை வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல விபத்து நடக்கிறதான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம பார்த்தோம், வால்பாறையில் வந்து ஒரு சின்ன மண் சரிவு ஏற்படுத்தி ஒரு வீட்டு மேலே விழுந்து அங்கே 2 உயிரிழப்பு வந்து ஏற்பட்டது. தமிழக அரசு சார்பாக வந்து தொடர்ந்து நமக்கு ஸ்டேட் லெவல்லேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பல்வேறு அறிவுரைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நேற்று நம்ம மாவட்ட கண்காணிப்பு அலுவலராக இருந்த ஜெயஸ்ரீ முரளிதரன் மேடம் வந்திருந்தாங்க. நாங்கள் வால்பாறை போயிருந்தோம். பல்வேறு பகுதியில் ஆய்வு பண்ணிவிட்டு எந்தெந்த நம்ம எப்போவுமே வால்பாறையில் வந்து நீர்மட்டம் அதிகமானால் அந்த நடுமலை ஆறு பக்கத்தில் இருக்கிற பகுதியில் கொஞ்சம் தண்ணி வந்து 2018 வந்து வீட்டுக்குள்ளே வந்தது. அந்த அபாயம் இந்த முறை வந்து நல்லா தூர்வாரினதால் இப்போ அந்த அபாயம் இல்லாமல் இருக்குது. ஆனால் எங்கெங்கே மண் சரிவு எடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது தடுக்கிறதுக்கான என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னு வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் இந்த ஃபீல்டில் நிபுணர்கள். அவங்க நம்ம ஹைவே பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகக்கூடிய ஹைவேல வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. பல்வேறு அறிவுரையும் அவங்க கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தால் மண் சரிவு ஏற்படாமல் இருக்கிறோம். அதே ஸ்டடி முழு வால்பாறை தாலுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறோம். அவங்களுக்கு நம்ம லெட்டர் எழுதி அவங்கள வர சொல்லி என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க முடியும்னு நம்ம எடுத்துருவோம். இன்னொரு காரணம் நாங்கள் கண்டுபிடிச்சது வந்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இந்த மலைவாழ் பகுதியில் புது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஏற்கனவே செட்டிலான ஃபீல்டு வந்து அன்செட்டில் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் புதுசாக வரப்போ சரியாக அந்த லோக்கல் பாடி அந்த முனிசிபாலிட்டியில் சரியாக ஆய்வு பண்ணி அது சேஃபாக இருக்கா, உரிய பர்மிட்டோட தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். மீண்டும் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே ஒரு SDRF குழு, நம்ம மாநில அளவிலான பேரிடர் மீட்பு குழு வந்து இங்கே இருக்கிறது. ஒரு 60 பேர் அதில் இருக்காங்க. அதில் 20 பேர் நம்ம வயநாடு அனுப்பிச்சிருக்கிறோம். மீதி பேர் நம்ம மேட்டுப்பாளையத்திலையும் வால்பாறையிலும் இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 30 பேர் கூடிய தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களும் நம்ம வால்பாறையில் வந்து இப்போதுக்கு ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறோம். புது மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் நந்தகுமார் சார் போட்டிருக்காங்க ஸ்டேட்லேருந்து. அவரும் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார், என்ன ஸ்டேஜ் இருக்குது. இன்றைக்கி மழைன்னு பார்த்தோன்னா ஒரு 6 சென்டிமீட்டர் மழை மட்டும்தான் வந்துச்சு வால்பாறையில். அது வால்பாறையை பொறுத்த வரைக்கும் பெரிய மழை இல்லை. இந்த டைமில் வந்து ஒரு 10 to 15 சென்டிமீட்டர்ஸ் அங்கே நார்மலாகவே மழை பெய்யும். ஆனாலும் நம்ம ரெடி ஸ்டேஜில் இருக்கிறோம். நேற்று அந்த லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வர சொல்லி எந்தெந்த பகுதியில் அபாயம் இருந்தால் உடனடியாக அங்கே பக்கத்தில் இருக்கிற ரிலீஃப் சென்டர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணிவிட்டு உடனடியாக மக்களை மீட்பு அங்கே கொண்டு வர சொல்லியிருக்கிறோம். ஒரு சில பகுதியில் மக்கள் வில்லிங் இல்லாமல் இருந்தாங்க. இது உங்களுக்கு எங்கே கொஞ்சம் தூரம் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு அவங்களும் கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண ரிலீஃப் சென்டருக்கு வர முடியலைன்னா பக்கத்துலேயே ஒரு மேற்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கிற பகுதிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கும் ஓகே. ஆனால் எங்கெங்கே அபாயகரமான வீடு இருக்கோ அங்கே தங்கக்கூடாதுன்னு அறிவுரை கொடுத்துருக்குறோம். அது தொடர்ந்து என்ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறோம். சுற்றுலா பயணிகளுக்கு என்ன நம்ம இந்த காலத்தில் நம்ம சுற்றுலா பயணிகள்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் இந்த நீர்நிலைகள் நிரம்பி இருக்கும்போது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே உள்ளே போகணுன்னு அவங்களுக்கு தோணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணும். அது பண்ண வேண்டான்னு நம்ம ஏற்கனவே பல முறை ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்கோம். அங்கங்கே நம்ம வார்னிங் சைன்ஸ் வைக்க சொல்கிறோம். எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீர்நிலைகள் பக்கம் போகாதீங்கள். ஏன்னா நீங்கள் போகும்போது ஒரு ரோட்டில் போகும்போது நல்ல ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி தெரியும், கம்மியாக தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எந்த நேரத்தில் அந்த வாட்டர் ஃப்ளோ திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியாது. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். இந்த டைமில் அந்த கீழே ஆல்கே அந்த க்ரீன் கலர் இது வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். அதனால எங்கேயும் ரோடு விட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி வருது பக்கத்தில் நான் அங்கேயே போகாதீங்க. ஒரு வாட்டர் பாடி இருக்கும், அது எவ்வளோ ஆழமாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதுவும் ஸ்லிப்பரியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் நிறைய நீங்கள் கான்ஃபிடென்ஸாக இருந்தாலும் இந்த காலத்தில் இந்த அன்சேஃப் வாட்டர் பாடிஸ் கிட்ட போகாதீங்க. தயவு செய்து பாதுகாப்பாக இருங்கன்னு தான் நம்ம அரசு சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். நம்ம எல்லா லோக்கல் பாடிஸ்க்கும் சொல்லியிருக்கிறோம். அப்படியே நம்ம போலீஸ்க்கும் ஒரு சில ஸ்பாட்ஸில் எப்போவுமே பொதுமக்கள் அதிகமாக நம்ம கோவில் பக்கத்தில் ஏதாவது சுற்றுலா ஸ்பாட் பக்கத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மாவட்டத்தில் பெரும்பாலான சுற்றுலா பகுதிகள் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. ஏற்கனவே ஃபாரஸ்ட் சார்பாக அந்தந்த சுற்றுலா பாயிண்ட்ஸ் வந்து அவங்க இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மீண்டும் ரோந்து பணியிலையும் ஈடுபட அறிவுரை கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் நம்ம அறிவுரை
அறிவுரை கொடுக்குறோம். நிறைய டைமில் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும், உள்ளே போகணுன்னு அவங்களுக்கு தோணும். அந்த மாதிரி போகாதீங்கன்னு நம்ம அறிவுரை கொடுக்குறோம். நம்ம லோக்கல் பாடி மூலம், போலீஸ் மூலம் ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் சார். கட்டுப்பாட்டு அறை என்ன? நம்ம பேரிடர் மேலாண்மைக்கு எப்போவுமே கலெக்டரேட்டில் 24/7 எப்போவுமே இருக்கும். அது இல்லாமல் அந்தந்த லோக்கல் பாடிஸ்லேயும் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபயர் சர்வீஸ் எப்போவுமே அவைலபிள் இருக்குது. எந்த ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் மக்கள் உடனடியாக தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக அதுக்கான நிவாரணம் வந்து வழங்கப்படும். தேங்க்யூ.